அருப்புக்கோட்டை அருகே விஜயகாந்த் சொந்த ஊரான ராமானுஜபுரத்திற்கு சென்ற தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனுக்கு ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண் பிரகாஷ், அவர் எப்போ அங்கு வந்தார்? கள நிலவரம். வணக்கம் கனிமொழி. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரன் விஜயகாந்தின் சொந்த ஊரான அருப்புக்கோட்டை அருகே உள்ள ராமானுஜபுரத்திற்கு வருகை புரிந்தார். விஜயகாந்தின் சொந்த ஊருக்கு வந்த அவரது மகன் விஜயபிரபாகரனுக்கு ஊர் மக்கள், தேமுதிக நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரண்டு வந்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்குள்ள பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்த அவர் அங்குள்ள சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். கோவிலில் வெளியே தரிசனம் முடிந்து வந்த விஜயபிரபாகரனிடம் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா என தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சிலர், இதுதான் உங்கள் சொந்த ஊர், எங்களையும் மறந்து விடாதீர்கள், விஜயகாந்தை போல எங்களுக்கும் நல்லது செய்யுங்கள் என கோரிக்கை விடுத்தனர். அதற்கு தானே வந்திருக்கிறேன், நிச்சயம் செய்கிறேன் என விஜயபிரபாகரன் அவர்களிடம் கூறினார். அப்போது ஏராளமான இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் விஜயபிரபாகரன் உடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் விஜயகாந்த் மற்றும் அவரது மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தை பார்த்த விஜயபிரபாகரன் கையெடுத்து கும்பிட்டு நெகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் பேட்டியளித்த விஜயபிரபாகரன், விருதுநகரில் இன்று பிரச்சாரத்தை துவக்க உள்ளேன். அதற்காக எனது அப்பா சொந்த ஊரான ராமானுஜபுரம் வந்து சாமி தரிசனம் செய்து ஊர் மக்களை சந்தித்தேன். நான் வெற்றி பெற்றால் பொதுமக்களின் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வேன். இது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் விஜயகாந்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் 100% மக்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறேன் என பேசினார். கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.